என்பது தமிழ்நாடு முஸ்லீம் முன்னேற்ற கழகத்தினுடைய மக்கள் உரிமை ஆசிரியர் மக்கள் உரிமை வார இதற்காக தங்களை ஒரு இஸ்லாமிய கொள்கையின் பால் ஈர்த்ததன் நிச்சயமாக உங்களோடு பகிர்ந்து கொள்ளக்கூடிய அடிப்படையில் நம்ம உங்களை நேர்முக காணொலியாக இருந்திருக்கிறோம். அதில் முதலாவதாக உங்களிடம் ஒரு நீண்ட பிராயமான ஒரு சந்திப்பு நம்மிடம் இருந்திருக்கு. எப்படி என்று சொன்னால், தங்களை ஒரு ஆரம்ப காலத்தில் ஒரு இந்துவாக, அதன் பிறகு ஒரு நாத்திகராக, பெரியாருடைய கொள்கையை உள்ளடங்கிய நாத்திகராக, அதன் பிறகு பௌத்தராக என்றெல்லாம் பல்வேறுபட்ட கோணங்களில் முன்னிறுத்திய தாங்கள் தற்பொழுது இந்த இஸ்லாமிய கொள்கையை ஏற்றுக்கொள்வதற்கான முதல் காரணம் என்ன என்பதை நாம் தெரிவிக்கிறோம். நாத்திகன் ஆவதற்கு முன்னால், அதாவது என்னுடைய 16 வயதுக்கு முன்னால் வரைக்கும் நான் ஒரு சைவ குடும்பத்தை சார்ந்த ஒரு சாதாரண பிள்ளையாக, ரொம்ப செல்ல பிள்ளை, மூத்த பிள்ளையாக வளர்க்கப்பட்டேன். 3 மணி நேரம் என்னுடைய வாழ்க்கையில காலை நேரத்தில் பிள்ளையார் பூஜை செய்யறதுக்கு மட்டுமே செலவு செய்கிற ஒரு குடும்பத்தை சேர்ந்தவர்கள். தேவார திருவாசகங்களை ரொம்ப சின்ன வயதிலேயே அதை படித்து மனப்பாடம் செய்து அதை பாடிக்கொண்டே போவது என்கிற நிலையில வளர்க்கப்பட்டவன். திருமூலரின் திருமந்திரம் இதெல்லாம் ரொம்ப சிறு வயசுலேயே பொருள் புரியாமலே மனப்பாடம் செய்கிற தன்மையுடையவனாக இருந்தேன். இது எல்லாமே உடைந்தது எப்பொழுதுன்னா, தந்தை பெரியார் எங்கள் கல்லூரிக்கு புகும வகுப்பு நான் சேர்ந்த போது தந்தை பெரியார் வந்தார். அப்போ கொஞ்சம் கவிதை பயிற்சி இருந்ததுனால அவரை வாழ்த்தி, அவரை பற்றி எனக்கு ஒன்றும் தெரியாது, இந்திரன் சந்திரன் எதையோ எழுதி கொடுத்தேன். எங்கள் ஆசிரியர் அதை படிச்சுட்டு ரொம்ப நல்லா இருக்குது, இதை பிரிண்ட் போடலாம் நான்னாரு. ஆர் குமரவேலன் அப்படின்னு எங்களுடைய தமிழ் பேராசிரியர் டாக்டர் ஆர் குமரவேலன். அப்போது பெரியார்தாசன் அப்படின்னு, அதாவது என்னடா சேஷாச்சலன் பேர் போட்டிருக்கேன், ஐயர் பேராக இருந்தேன், பெரியாருக்கு இந்த பாட்டு இந்த பேர் நல்லா இருக்காது, நீ வேற எதனா மாற்றுன்னா நான் யோசிக்காமலே பெரியார்தாசன் போட்டேன். அன்றைக்கு பெரியார்தாசன் என்று போட்டு கொண்ட போது இன்னும் நினைவிருக்கிறது, என் நெத்தியில் பட்டை, நடுவில் சங்கு போட்டு அதை தோண்டி குங்குமம் போட்டு பக்தி படம் நினைப்போம். அது 16 வயதின்றேன். பிறகு பெரியாருடைய தொடர்பு ஏற்பட அவருடைய நூல்கள் படிக்க பெரியார்தாசனாக ஆகி நாத்திகத்தில் நிறைய படிப்பும் பயிற்சியும் மேற்கொண்டு, அது மற்றதெல்லாம் உங்களுக்கு தெரிந்திருக்கும், தமிழ்நாட்டில் பெயர் சொன்னால் தெரிகிற ஒரு பெரிய இறை மறுப்பாளன், நாத்திகன், ரொம்ப கடுமையாக எல்லா மதங்களையும் விமர்சிக்கிறவன் அப்படிங்கிற நிலையை அடைந்திருந்தேன். இது ஒரு கட்டம். அதற்கு பிறகு பாபா சாஹேப் டாக்டர் அம்பேத்கரின் எழுத்துக்களை படிக்கிற ஆர்வம் வந்தபோது அவருடைய இறுதி நூலான புத்தரும் அவர் தம்மமும் என்ற நூலை படித்து மிக மகிழ்ந்து போய் இதுதான் சரியான வழிகாட்டுதல் என்று நினைத்து அதை மொழிபெயர்த்தெல்லாம் வெளியிட்டு அந்த மக்களோடு பழகி ஷெட்யூல்டு மக்களோடு பழகி என்னை சித்தார்த்தன் என்று பௌத்த மதத்தை சேர்ந்தவனாக அறிவித்துக் கொண்டேன். கெசட்லேயே பப்ளிஷ் பண்ணி மாற்றிக்கொண்டேன் என்பதை பெரும்பாலும் தமிழகத்தில் எல்லாரும் அறிவார்கள். அது வரைக்கும் சரி. 2000 ஆண்டில் ஒரு பெரிய திருப்பம் ஏற்பட்டது. அந்த இடம்தான் இப்பொழுது நான் இன்றைக்கு நம்மெல்லாம் இப்போ சந்தித்து பேசுகிற நிலைக்கு வந்ததற்கு 2000 ஆண்டு ஒரு காரணம். அதில் ஒரு பெரிய சிறப்பான ஒரு சம்பவம் என்னன்னா, நான் அபுதாபியில் இருக்கிறேன். அப்போது துபாய்க்கு வந்தேன். தாவூத் பாட்ஷா, தமிழக உணவகம் சொந்தக்காரன் தாவூத் பாட்ஷா ராஜகிரி அவர் அழைத்திருந்தார். அங்கே வந்து நான் எங்கள் நண்பர் அவர் அப்படி பேசிக்கொண்டிருந்தோம். அந்த சமயத்தில் என்னுடைய வகுப்பு தோழராய் சிராஜுதீன் என்று ஒருவர் இருந்தார். எப்போது நான் 1வது படிக்கிறதுலேருந்து 11வது வகுப்பு வரை பெரம்பூரில் ஒரு ரயில்வே தொழிலாளியுடைய மகனாக நான் இருந்து படித்த போது, அதே மாதிரி ஒரு மைதீன் பாவலர் என்று ஒரு புகழ்பெற்ற ஒரு பெரியவருடைய மகனாக பிறந்தவர் அந்த சிராஜுதீன். அவரும் நானும் வகுப்பு தோழர்கள். எங்களோடு தேவசிராமணி என்று ஒருத்தர் படித்தாங்க. அவர் தான் தமிழறிவு மணியன் என்று தமிழகத்தில் இன்று அறியப்பட்ட மிகப்பெரிய பேச்சாளர். இன்னொரு நண்பர் எங்களோடு படித்தார். அந்த 4வது நபர் ரொம்ப முக்கியமான நபர். நாங்கள் 4 பேர் தான் நண்பர்கள். அந்த 4வது நபர் தான் கல்கி பகவான். இப்போ இருக்காங்க கல்கி பகவான். அவரை எங்களுடைய ஆசிரியர் ஜனார்த்தனும் அவர் பக்தி ஜாஸ்தி. அவர் போய் சந்தித்த போது அவர் எங்கள் 3 பேரை பற்றி விசாரிச்சிருக்கிறார். யாரை பற்றி? 2000 ஆண்டில் பெரியார்தாசன் பற்றி.
பற்றி. ஏன்னா சேஷாச்சலம் அவர் விசாரிச்சிருக்காரு. அவன் என்ன பண்ணுறான், இவன் என்ன பண்ணுறான், தெய்வசிராமணி என்ன பண்ணுறான், நாங்கள் ரொம்ப க்ளோஸ் சர்க்கியூட்னு வைங்களேன். அப்புறம் சிராஜுதீன் என்ன பண்ணுறான்னு கேட்டிருக்காரு. இந்த தகவல் எங்கள் 3 பேருக்கும் எங்கள் வாத்தியார் தந்தார். அவர் இன்னும் இருக்கார், நல்லா ஆரோக்கியமாக இருக்கிறார். அவர் கல்வி குழுமெல்லாம் நடத்துகிறார். அந்த ஆசிரியர் சொன்ன பிறகு நாங்கள் ஒருவர் தொடர்பு கொள்ள ஆரம்பித்தோம். அந்த சமயத்தில் அபுதாபியில் ஈமான் சங்கம் அதெல்லாம் நடத்தி கொண்டிருக்கிற சிராஜுதீனை சந்திக்க வாய்ப்பு கிடைச்ச போது அவர் உடனே தெரிஞ்சுக்கிட்டார். என்னடா கல்கி பகவான் சொன்னார் அப்படின்னு நாங்கள் பேசிட்டோம். அன்று இரவு தான் என் வாழ்க்கையில் ஒரு திருப்பம் ஏற்பட்டது. 2000 ஆண்டு தொடங்குகிற அந்த நேரத்தில் காலையில் ஆரம்பித்து, அதாவது விடியல் வரை, இரவு ஆரம்பித்து விடியல் வரை நாங்கள் பேசிக்கொண்டிருந்தோம். அப்போ சில கேள்விகளை ரொம்ப நட்பு அடிப்படையில் நம்ம சிராஜுதீன் அவர் ஒரு இஸ்லாமிய போதகராகவும் ஈடுபாடு மிக்கவராகவும் இருக்கிறார். அவர் சில கேள்விகளை எழுப்பினார். அதை அப்படியே சிந்தித்து கொண்டு அடுத்த நாள் விடியல் வரைக்கும் தூங்காமல் இருந்ததுனால நான் காலையில் தூங்கிட்டேங்க. தூக்கமே வரல. தூங்கினேன் என்றால் படுத்தேன், அவ்வளோதான். மனசுக்குள்ள இதுவரைக்கும் நம்ம செய்தது சரியா என்ற ஒரு கேள்வி வந்துவிட்டது. சிராஜுதீன் என்கிட்ட பேசணும் தான், வேற ஒன்றும் இல்லை. அவரும் ஒன்றும் ரொம்ப அதிகமாக பேசலிங்க. பல விஷயங்களை பேசணும். பாலிய காலத்தை பற்றி, அவங்க தமக்கு யார் என்ன ரொம்ப விசாரிப்பாங்க, அது இதுன்னு சொன்னார். எல்லாத்த பற்றியும் பேசிக்கிட்டு இருந்தோம். அதில் 2-3 விஷயம் அவர் பேசுனது என் உள்ளத்தில் உறுத்துச்சு. அதற்கு பிறகு எனக்கு எழுந்த கேள்வி என்னன்னா, இறைவன் ஒன்று இருக்க வேண்டும், இல்லை என்றால் இல்லை என்று இருக்க வேண்டும். இறைவன் இல்லவே இல்லை என்றால் நான் தப்பிச்சிட்டேன். இது வரைக்கும் நான் தப்பு பண்ணலை. இறைவன் இல்லைன்னே பேசிக்கிட்டு வர்றேன். என் பேச்சை கேட்டு மைக்கு போட்ட பையனில் இருந்து பேப்பர் படிக்கிறவங்க வரைக்கும் எல்லாரையும் நான் மாற்றிருக்கிறேன். ஒரு 1000கணக்கான பேரையாவது நான் மாற்றியிருப்பேன். அதிகமாக நான் சொல்லலைன்னாலும். ஆனால் எனக்கு பயம் வந்து விட்டது. இறைவன் இல்லைன்னா பரவாயில்லன்னு நான் சரி, இருந்தால் இல்லை என்பது எப்படி எனக்கு உறுதியாகவில்லையோ, இருக்கிறான் என்பது எப்படி உறுதியாகவில்லையோ, இல்லை என்பதும் உறுதியாகலையே, இந்த 2மே எனக்கு தெரியாத போது நான் எப்படி ஒரு பக்கம் நிற்கிறதுன்ற பயம் வந்துடுச்சு. உண்மையே சொல்கிறேன். நான் யாருக்காகவும் இந்த சமய மார்க்கத்துக்காக எல்லாம் பேசலைங்க. உள்ளத்தில் இருக்கிறது அப்படியே சொல்கிறேன். அது உலகம் ஏற்றுக்குதா இல்லையான்னு எனக்கு கவலை இல்லை. நிறைய பேர் சொன்னாங்க, எதிர்ப்பெல்லாம் வருமே என்ன பண்ணுவேன்னு. இந்த உலகம் முச்சூடுமே என்னை எதிர்க்கட்டும், இறைவன் என் பக்கத்தில் இருக்கான்ற நம்பிக்கை எனக்கு இருந்தால் நான் சமாளிப்பேன் அப்படின்னு நான் நினைக்கிறேன். அந்த உறுதியோடு தான் சொல்கிறேன். எனக்கு அந்த பயம் வந்துடுச்சு. இல்லைன்னா பரவாயில்ல, இருந்துட்டா சரி. அப்போ இருக்கிறானான்னு தேடுவோம். ஏன்னா இந்து மதத்தில் தேடி பார்த்தேன், இல்லைன்னு எனக்கு தெரிஞ்சு போச்சு. உங்களுக்கே தெரியும் என்னுடைய பேச்செல்லாம் சங்கராச்சாரியாரிலிருந்து இவர் வரைக்கும் நேரடி பேட்டியெல்லாம் கேட்டு ராமகோபாலன்லாம் விரட்டுன்னு விரட்டுனது ரொம்ப ஃபேமஸ். உங்களுக்கு அவங்க வேதம் அவனுக்கே தெரியாது, நான் தெரிஞ்சு வச்சிருக்கேன். அந்த வேதத்தில் தேடினேன், எனக்கு இறைவன் இல்லை என்பது தெரிந்தது. பைபிள் படித்திருக்கிறேன் ஓரளவுக்கு. அதிலும் இறைவன் பிள்ளைக்குட்டியெல்லாம் பெற்று ஆழமாக அனுப்புவாங்கிறது என்னால் ஒப்புக்கொள்ள முடியாமல் விமர்சித்திருக்கேன்னு உங்களுக்கு தெரியும். 3வதாக பௌத்தத்துக்கு போனால் அதில் இறைவனை பற்றியே அவர் பேச வேணான்னுட்டார். காட்டில் எவ்வளவு மரங்கள் இருக்குன்னு என் கையில் இருக்கிற இலைகளை பாருங்கள், எனக்கு தெரிஞ்சது இவ்வளவுதான், மீதியெல்லாம் காட்டில் இருந்து இதை பற்றி கேட்காத அப்படின்னு புத்தர் சொல்லியிருக்கிறார். அவர்கிட்ட இறைவனை தேட முடியாது. இப்படியே நகர்ந்து வரும்பொழுது லகுவாக நம்முடைய நண்பர்கள் தொடர்பெல்லாம் இருப்பதனால IFT, அந்த இஸ்லாமிக் ஃபவுண்டேஷன் ட்ரஸ்ட் தோழர்கள், அந்த பெரியவர் மூசா, தன்னன் மூசா, அவர் ஒரு புத்தகம் எழுதினாங்க. ஒரு திருப்பம் ஏற்பட்ட இடம் அதுதான், சௌந்தரிய முத்திரை என்று. என்ன காரணத்தினாலேயே என்ன தேடிக்கிட்டு வந்து முன்னுரை அணிந்துரை கேட்டார். நான் எழுதி கொடுத்துட்டு பிறகு யோசிச்சேன், என்ன எதுக்கு கேட்டார் இவரு. அந்த ஒரு கவுண்டமணி படத்துல ஒரு வசனம், என்னையாட அந்த கேள்வி கேட்டேன், என்னையாட கேட்டேன்னு வர, அந்த மாதிரி என்ன எதுக்கு இந்த கேள்வி கேட்டாரு, அப்போ இது ஏன் கேட்டாருன்னு போன பிறகு யோசித்தேன். அவர்கிட்டையும் ஃபோன் பண்ணி பேசுனேங்க. ஒரு சிக்கந்தர் என்று ஒரு நண்பரை அறிமுகப்படுத்தினார். IFTல இருந்த சிக்கந்தர், இன்னொருத்தர் வந்து முகமது இக்பாலோ என்னவோ. அந்த நண்பர்கள் எல்லாம் வீட்டுக்கு வந்தாங்க. அவங்க அந்த மார்க்கத்தை பற்றியெல்லாம் எனக்கு சொன்னாங்க. அந்த புத்தகமெல்லாம் நான் விலை கொடுத்தே வாங்கினேன். எனக்கு பைண்டிங் பண்ணி கொடுத்தாங்க அந்த புத்தகத்தை. ஒவ்வொரு தாள் வச்சு தமிழில் மொழிபெயர்க்கப்பட்ட அந்த புத்தகத்தை கொடுத்தாங்க. அவங்க என்ன நினைச்சாங்கன்னு எனக்கு தெரியல. நான் ஒவ்வொரு நாளும் 5 மணி நேரம் என்னுடைய வேலை நேரத்தை ஒதுக்கி கொண்டு
அந்த திருக்குரான் முழுவதையும் ஏதோ எனக்கு புரிஞ்ச வகையில் படித்தேன். அந்த அந்த மொழியில் அரபு மொழியில் ஓதுறதுக்குன்னு படிக்கலை. ஆனால் பொருள் இப்பொழுது சொன்னால் கூட எனக்கு 2வது அல்பகராவில் 21வது வசனம் இல்லாமல் என்னால் ஓரளவுக்கு நினைவில் வந்து சொல்ல முடியும்னு வச்சுக்கிறேன். அப்படி நான் முறையாக முறை வைத்தே ஓதினேன்னு சொல்லலாம். ஆனால் அந்த மொழியில் இல்லை. இப்படி பண்ணி முடித்த பிறகு உறுதியாகிவிட்டதுங்க. இது 10 வருடமாக நடக்கிற விஷயம். உறுதியாகிடுச்சு, இறைவன் இருக்கிறான், பயப்பட வேண்டியதில்லை. இல்லைன்னா நானே அப்பொழுது நான் இந்த செய்திகள் வந்த உடனே 4 ஆண்டுகள் ஆச்சு. அதுக்குள்ள 2004 நிறுத்திட்டேன். எதை அந்த பிரச்சாரங்களை நான் இந்த இறைமறுப்பு பிரச்சாரங்கள் செய்வதை முற்றாக நான் நிறுத்திட்டேன். அதற்கு பிறகு மேலும் மேலும் படிக்க அதீதுகளை வெளியிடுறதுக்கு முத்துப்பேட்டை முஸ்தபா அவர்கள் 7 வாரம் வெளியிட்ட போது 7க்கும் என்னை வெளியீட்டு விழாவுக்கு அழைத்தாங்க. எப்படி எது தெரிஞ்சு அழைச்சாங்கன்னு எனக்கு தெரியாது. நான் இதை நிறுத்திட்டேன்னு மட்டும் அவங்களுக்கு தெரிஞ்சுக்கலாம். ஆனால் இதை சார்ந்து நான் படிச்சுக்கிட்டு இருக்கிறேன்றது அவங்களுக்கு தெரியாது. ரோட் டு மெக்கா ஹைக்கல் எழுதிய புத்தகம் கொடுத்த போது அதை படித்து முடித்தேன். மெக்காவை நோக்கி என்று மொழிபெயர்ப்பு நான் அச்சிடாமல் வச்சுக்கிட்டேன். அது ஏன்னு உங்களுக்கு தெரியும், அச்சிடலை. அதை அச்சிட வேண்டும் என்ற நோக்கமும் எனக்கு ஒன்று உண்டு. மொழிபெயர்ப்பு பண்ணி வச்சிருக்கேன். இப்படி அதீதுகளை படிக்க படிக்க அதில் ஆழ்ந்து போக போக அப்துல் சமது இருந்தபோது மீலாது நபி விழாவில் காரைக்காலில் பேசும்போது இதெல்லாம் நான் பேசியிருக்கேன். அப்புறம் லத்தீப்கிட்ட பேசியிருக்கேன், கவிக்கோவிட்ட பேசியிருக்கேன், ஜவஹருல்லா தெரியும், ஜெயனுல்லாத்தையும் பேசியிருக்கேன். இப்படி எல்லாரோடும் பழக்கமும் உண்டு. ஆனால் நான் இனங்காட்டி கொள்ளாமலே ஆனால் இதில் நாட்டமாக இருக்கிறேங்கிறது சில பேருக்கு தெரியும். இது பேசுறது இல்லைன்னா என்னை எது கூப்பிட்றாங்க அவங்க விழாக்களுக்கெல்லாம். அவங்களுக்குள்ள 1008 சண்டை கொடுத்தாலும் என்னை மட்டும் எல்லாருமே கூப்பிடுவாங்கன்னு வச்சுக்கேன். அப்படி ஆளூர் அந்த அந்த ஊருக்கெல்லாம் போயிருக்கேன், நாகர்கோயிலில் பேசியிருக்கேன், எல்லாம் தெரியும் உங்களுக்கெல்லாம். அப்படி பல இடங்களுக்கு போக போக பிரச்சாரம் செய்ய போன முறை இங்கே வந்தபோது நேரடியாக சப்ஜெக்டை ஓப்பன் பண்ணி இங்கே உள்ள நண்பர்கள் சில பேர்கிட்ட நான் மெக்காவை பார்க்கணும், மதினாவை பார்க்கணும், சொல்லும் அவர் வாழ்ந்த இடங்கள்லாம் பார்த்தோம் அப்படின்னு சொன்னபோது யாருங்க பொருட்படுத்தவே இல்லைங்க. காதலையே போட்டுக்கிறேன் சில குறிப்பிட்ட நபர்கள். நான் ரொம்ப ஆகிட்டேன். இருந்தாலும் எனக்குள்ள அந்த வேட்கை இருந்து கொண்டே இருந்தது. மறுபடியும் போகும்போது நான் முடிவு பண்ணி கொண்டே போனேன். அடுத்து என் சொந்த பயணத்திலேயே இந்த முறை இவங்க ஏதோ கூப்பிட்டாங்க, வந்த இடத்துல சந்தில் சிந்து பாடக்கூடாதுன்னு தான் இறைவனை நாடலை. இறைவன் நாளில் தானே என்னால் செய்ய முடியும் என்ற முடிவோடு நான் போயிட்டேங்க. இந்த முறை இவங்க சிக்கந்தர் சாதிக்கு முயற்சியில் நான் வந்தேங்க. என்னுடைய சொந்த பயணமாக என் செலவில் தான் வந்திருக்கேன், என் செலவில் தான் தங்கியிருக்கேன். இப்போ அங்கே போய் ரப்புவால் இவர்கிட்ட இதை பற்றி விவாதித்தேன். அந்த கேள்வி வந்தது, மக்காவுக்கு நான் போகணும்னு கேட்டபோது அதே எப்படி போக முடியும், இஸ்லாமிய நாடாக தான் போவோம், அது எப்படி என்ன ஆகணும்னு எனக்கு தெரியாது, ஏன் நான் போகணும் அப்படின்னு சொன்னேன். அதன் பொருளை போன முறை யாரும் புரிஞ்சுக்கல, இந்த முறை புரிஞ்சுக்கிட்டாங்க, எனக்கு வழிகாட்டினாங்க. அந்த ரப்புவாவில் போய் கலிமா சொல்லி நான் ஏற்றுக்கிட்டேங்க. இப்பொழுது அப்துல்லா என்ற பேர் எங்கள் துணைவியாருக்கு இது சொல்லும்போது முதல்ல அதுக்கு சொன்னாங்க. அப்புறமா நான் சொன்னேன், நீங்கள் ஆளுநராக நீங்கள் உங்கள் விருப்பத்துக்கு இருந்துக்கலாம், என் விருப்பம் நான் ஒன்றும் பரம்பரையாக சான்ஸில் வந்தவன் இல்லை, சாய்ஸில் வந்தவன். நீங்கள் ஆளுநராக உங்கள் விருப்பம். ஆனால் ஒன்று மட்டும் சொல்கிறேன்னு என் மனைவிக்கு சொன்னேன், கியாமத்து நாளில் விசாரிக்கப்படும் போது அப்போ நீயே என் மனைவியாக இருக்கணும்னு நான் விரும்புகிறேன், யோசிக்க மாட்டேன். ஒரு 10 நிமிஷம் கழிச்சு மறுபடியும் அவங்களே ஃபோன் பண்ணி நான் பையன்கிட்ட சொல்லி உங்கள் மார்க்கத்தையே நான் ஏற்றுக்கிறத பற்றி யோசிக்கிறேன், செய்ய போகிறேன். அதுதான் ஒரு அப்படி ரொம்ப நீளமாக சொல்லிட்டேன். முக்கியமான தகவல்கள் சிக்கந்தர் அங்க கூட்டிட்டு போனாரு. அது எல்லா ஏற்பாடும் சிக்கந்தர் தான் செய்தாங்க. ரொம்ப எளிமையா. இது இவ்வளவு போன முறை என்னைய வெறுப்பேத்திட்டாங்க. ஆனா இந்த முறை இறைவன் இப்பதான் நாடி இருக்கிறாரு, அதனால கூட்டு போனாரு. அங்க ஒரு கலிமா சொன்ன முஸ்லிம் பெரியவர் முஸ்தபா பேசும்போது
அவர் சொன்னதெல்லாம் இவர் மொழிபெயர்த்து சொன்னார். இன்னொரு மௌலானா அவர் சொன்னார், இவர் கண்களில் எனக்கு பெரிய ஒளி ஒன்று தெரியுது. என்ன அர்த்தத்தோடு சொன்னாரோ தெரியல, ஒளி ஒன்று தெரியுது. இந்த மார்க்கத்துக்கு இவரால் பெரும் பயன் வரப்போகுதுன்னு சொன்னதாக இவர் சொன்னார் மொழிபெயர்த்து. அது எனக்கு ரொம்ப நிறைவாக இல்லை ஐயா, முதல்ல வந்து இந்த மாதிரி நான் முஸ்லீம் ஆகணும், மக்கா மதீனா பார்க்கணும் அப்படின்னு மக்கா மதீனா போகணும், என்ன பண்ணுவீங்க அப்படின்னு என்கிட்ட ஐயா கேட்கும்போது நான் சொன்னேன், நீங்க மக்கா மதீனா பார்க்கறதுக்காக முஸ்லீம் ஆகுறீங்களா இல்ல